வெல்கம் டு தமிழன் கேட். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் பார்க்க போகிறோம். அந்த டூலோட பேர் தான் சூப்பர் ஹேட்ச். இந்த சூப்பர் ஹேட்சை ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற மெத்தட் வந்து ஷார்ட்கட் கீஸ் மெத்தடை. அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஷார்ட்கட் கீஸ் வந்து எஸ்யூபின்னு டைப் பண்ணோன்னே நம்மளுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. சூப்பர் ஹேட்ச் தான் ஃபஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகும். இதை நீங்கள் மவுஸை வச்சு டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணுறதுனால ப்ரெஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டா ஸ்பேஸ் பார் இல்லை என்டர் ரெண்டில் ஏதாச்சும் ஒரு கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே நம்மளுக்கு சூப்பர் ஹேட்சோட மெனு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் எஸ்கேப் எம்கி வெளில வந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து டைரக்ட் மெத்தடு. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹேட்ச் வந்து ட்ரா டூல்ஸ் உள்ளக்கே நம்மளுக்கு ஹேட்ச்னு ஆப்ஷன் இருக்கும். இது ஹோம் டேபுக்கு கீழே இருக்கும். பட் நம்மளோட சூப்பர் ஹேட்ச் வந்து எந்த டேபுக்கு கீழே இருக்குன்னா இந்த எக்ஸ்பிரஸ் டூல்னு ஒரு டேப் இருக்குது பாருங்கள், இதுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ அதை நான் ப்ரெஸ் பண்ணிடுறேன். ப்ரெஸ் பண்ணோடனையும் உங்களுக்கு சூப்பர் ஹேட்ச் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும். ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுக்கு திரும்ப சூப்பர் ஹேட்சோட மெனு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம சூப்பர் ஹேட்சை ஓப்பன் பண்ணுற 2 மெத்தட். ஸோ சூப்பர் ஹேட்சும் ஓப்பன் ஆயிடுச்சு, அதில் நம்மளுக்கு மெனுவும் வந்துடுச்சு. ஸோ இந்த மெனுவில் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருந்தாலும் நம்ம பார்க்க போகிற 2 முக்கியமான விஷயம் என்னென்னா இமேஜ், நெக்ஸ்ட் பிளாக். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இமேஜை போய் செலக்ட் பண்ணிடுவோம். இமேஜை செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணோடனே இப்போ செலக்ட் ரெஃபரன்ஸ் ஃபைல்னு கேட்குது. இந்த ரெஃபரன்ஸ் ஃபைல் வந்து உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். நான் இந்த 4 இமேஜ் ஃபார்மேட்டு என்னோட டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்துட்டு இது தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஓகே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த செக்ஷனில் அந்த இமேஜை இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த செக்ஷனில் மவுஸை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோடனே ஒரு புதுசாக ஒரு சிம்பிள் வரும். அந்த சிம்பிள் என்னென்னா உங்களோட இமேஜோட சைஸை நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். உங்களோட இமேஜோட சைஸு ரொம்ப பெருசாக இருந்தால் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் வைக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த இமேஜை நான் சுருக்கிடுறேன். இப்போ ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள், இமேஜோட சைஸு சின்னதாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா இன்னொரு வாட்டி மவுஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு இந்த இமேஜ் இந்த சைஸில் தான் இருக்க போதான்னு கேட்குது. எஸ்ன்னு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த செக்ஷனுக்குள்ள மவுஸை வச்சு இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணோடனே இந்த செக்ஷனை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். என்ன ஹைலைட் பண்ணி காமிக்குதுன்னா இது ஒரு க்ளோஸ்டு செக்ஷனானு ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஸோ இந்த செக்ஷன் உங்களுக்கு ஓகேனா நீங்க ஸ்பேஸோ இல்லை என்ட்ரோ ப்ரெஸ் பண்ணலாம். நான் இப்போ ஸ்பேஸை ப்ரெஸ் பண்றேன். ப்ரெஸ் பண்ணோடனே சிஸ்டம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு லோட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண சின்ன இமேஜை சிஸ்டம் ஹேட்சா யூஸ் பண்ணி இந்த க்ளோஸ்டு செக்ஷன் ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணிருச்சு. ஸோ இதுதாங்க சூப்பர் ஹேட்ச். சூப்பர் ஹேட்ச்ல நம்ம பார்த்திருக்கிறது இமேஜ். இதுக்கு இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 4 செக்ஷன்லையும் சூப்பர் ஹேட்சை யூஸ் பண்ணியாச்சு. பட் இந்த கடைசி செக்ஷன் எதை யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன்னா பிளெயினில் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். அதாவது எஸ்பி லைனை யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம சூப்பர் ஹேட்சை போடவே முடியாது. இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஹேட்சை யூஸ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் மற்ற 4 செக்ஷனுக்கு வந்தது மாதிரி இந்த செக்ஷனில் வரலை. ஸோ அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸ்ப்ளைனை யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்க எந்த ஒரு டிராயிங்க்கும் நம்ம சூப்பர் ஹேட்சை யூஸ் பண்ண முடியாது. பட் ஸ்ப்ளைன் இல்லாமல் நம்ம ரெக்டாங்கிளையோ இல்லை சர்க்கிளையோ இல்லை எலிப்ஸு இல்லை லைனை யூஸ் பண்ணி வரைஞ்ச ஒரு டிராயிங்லையோ நம்ம இந்த சூப்பர் ஹேட்சை ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் சூப்பர் ஹேட்சில் உள்ள இமேஜை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சூப்பர் ஹேட்சில் உள்ள பிளாக்கை பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். நாம் இந்த செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நீங்கள் லைக் பண்ணுறதும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.